அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை. ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை. ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. சிலர் அது புதியது பழதானால் அது சிலர் வாழ்வினை புதிதாகும். சிலரது உடைமைகள் உருவிழந்தால் அது சிலர் உறவாயுருமாறும். பூங்குயில் தினம் பாடும் இங்கே ஆசையின் பல்லவி. இரு தோழிகள் கதைதானம்மா உங்கள் சிந்து பைரவி. இந்த பரபரப்பான உலகத்தில் டிராபிக் சிக்னல் இல்லாத நகரங்களே கிடையாது. அவைதான் நாம் எங்கே நிற்க வேண்டும், எப்பொழுது கிளம்ப வேண்டும், எந்த திசையில் போக வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது. வாழ்க்கை எனும் பயணத்தில் முன்னேறிச் செல்பவர்க்கு இந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை வண்ண விளக்குகள் வழிகாட்டியாக அமைகிறது. ஆனால் ஒரு சிலர் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வதே இல்லை. சிவப்பு சிக்னலிலேயே அவர்கள் பயணம் நின்று விடுகிறது. பச்சை வண்ணம் கண்டு அவர்கள் பயணிப்பதில்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. அதை பற்றி மட்டுமல்ல, எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. உதாரணத்திற்கு இவனை எடுத்துக்கொள்வோம். இவன் பெயர் பலராம் என்கிற பல்லு. காலை முதல் மாலை வரை சிக்னலில் நிற்கும் கார்களை துடைப்பதே இவன் வேலை. ஆனால் இவன் தன்னை ஒரு சிஐடியாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வழியாக வந்து போகும் கார்களின் முதலாளிகள், டிரைவர்களின் வரலாறு இவனது சட்டைப்பையில் உள்ளது. இதோ இவனது பெயர் டக்ளஸ். பார்ப்பதற்கு குள்ளமாக இருந்தாலும் இவனது தலைமுடி, நடை, உடை, பாவனைகள் சினிமா கதாநாயகர்களை ஞாபகப்படுத்தும். ஆனால் நடிப்பது என்பது இவனுக்கு பிடிக்காத ஒன்று. இவனுக்கு பிடித்தது இந்த சிக்னலின் வழியாக வந்து செல்வோருக்கு பூட் பாலிஷ் செய்வது. ஒரே நாளில் இந்த நகரத்தில் உள்ள அனைவருக்கும் பூட் பாலிஷ் செய்ய வேண்டும் என்பதே இவன் கனவு. இவள் பெயர் கோகிலா என்கிற கோக்கி. இவள் விற்கும் பூக்களைப் போலவே இவளது புன்னகையும் அழகாக மனம் வீசும். இதோ இவள் பெயர் சிந்து. மற்ற அனைவரையும் விட வயதில் சிறியவள், ஆனால் அனைவரின் மனதையும் கவர்ந்தவள். இவள் தினமும் இந்த டிராபிக் சிக்னலில் வந்து அமர்ந்து கொள்வாள். வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாள். ஆனால் தன்னை சுற்றி நான்கு புறமும் நடக்கும் சம்பவங்களை கவனித்துக் கொண்டே இருப்பாள். அவளது சின்னஞ்சிறிய கண்களின் பார்வையிலிருந்து எதுவுமே தப்பாது. சிந்து வாழ்க்கையை தன் தோழியாக நினைக்கிறாள். அந்த தோழியோடு வண்ணத்து பூச்சியாக வானத்தில் வட்டமிட்டு பறக்க வேண்டும் என்பது அவள் ஆசை. இந்த சின்னஞ்சிறிய கண்களில் இன்னும் எத்தனை ஆசைகள் மறைந்திருக்கிறதோ நமக்கு தெரியாது. இது சிந்துவின் கதை. அவள் இதயத்தில் சிந்தி கிடக்கும் ஆசைகளின் கதை. ஏய் சிந்து, இந்தா 2 ரூபாய் கேர்ஃபுல்லா வச்சுக்க. போய் வண்டி தொடச்சிட்டு வரேன். பத்ரம், நானும் பல்லும் குடுக்குற பணத்தை தனித்தனியா தானே வச்சுக்கிற? தனியா வச்சுக்கிறேன். 1 ரூபாய் பல்லு கொடுத்தது. பல்லு கொடுத்ததா? டென்ஷன் ஆயிட்டியா? சும்மா உன்னை சீண்டி விட்டு பார்த்தேன். நான் அதை சொன்னதும் நீ தாம்தும்னு குதிப்பல, அதுக்கு தான் சொன்னேன். வேணா சிந்து, அங்க உன் கடையில கஸ்டமர் வந்து உன்னை தேடிட்டு இருக்காரு. ஆமா அண்ணா அண்ணா சார், நான் இங்கதான் இருக்கேன். வந்துட்டேன் நில்லுங்க. இது பல்லு கொடுத்தது, இது டக்ளஸ் ஓடுது. இது பல்லு ஓடுது, டக்ளஸ் ஓடுது. பல்லு ஓடுது, டக்ளஸ் ஓடுது. டக்ளஸ் ஓடுது, பல்லு ஓடுது. பல்லு ஓடி டக்ளஸ் ஓடுது. டக்ளஸ் ஓடுது, பல்லு ஓடுது. டக்ளஸ் பல்லு, பல்லு டக்ளஸ். டக்ளஸ் பல்லு, டக்ளஸ் பல்லு, பல்லு டக்ளஸ். டக்ளஸ் பல்லு, பல்லு டக்ளஸ். பல்லு டக்ளஸ். டக்ளஸ் பல்லு, பல்லு டக்ளஸ். டக்ளஸ் பல்லு, பல்லு டக்ளஸ். டக்ளஸ் பல்லு, பல்லு டக்ளஸ். எங்க ஓடுற? ஏ போவாத, நில்லு. எங்க போற? என் பேச்ச கேளு. அங்கே நில்லு. நில்லு. சொன்னா கேளு. என்னால ஓட முடியல. ஓடாத, ஓடாத. நில்லு. கேட்க மாட்டியா? ஓடாத.
Happy birthday to you. Happy birthday dear Abhishek. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Abhishek. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Abhishek. Happy birthday to you. 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 Happy birthday dear Abhishek. Happy birthday to you. Thank you. கேக் Thank you. Thank you. Thank you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you. அன்பு குழந்தைகளே, இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா அமையும்னு நம்பிக்கை வருது. எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்க வாழ்க்கையில துன்பங்கள் இருக்காது, இன்பங்கள் சூழ்ந்திருக்கும். God bless you my child. Happy birthday. Thank you. இந்தாங்க. அபிஷேக் Thank you. Thank you. இந்தா இதை எடுத்துக்க. அபிஷேக் ஹாப்பி பர்த்டே. எடுத்துக்கம்மா. Thank you. லட்டு 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 நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு முதல்ல கொடுங்க. வாங்க வாங்க. இந்த பக்கம் வாங்க. இருங்க அவசரப்படாதீங்க. தரேன். எனக்கு தாங்க. எனக்கு முதல்ல எனக்கு முதல்ல. ஏய் லட்டு. ஏய் ஏய் என்ன குடு ஏய் குடுன்றல்ல ஏய் எங்களுக்கு தான் குடு ஏய் குடுக்க போறியா இல்லையா ஏய் குடு அட ஏய் ஏய் குடு ஏய் என்னைய கடிக்கிறியா குடு குடு ஏய் ஏய் குடுன்றல்ல இப்ப என்ன பண்ணுவ சுத்த பயந்தாங்குளிங்க. யாரு நானா? தைரியமா போய் லட்டு வாங்கிட்டு வாடா. இவளுக்கு ஐயா யாரு சரி சரி விடு சின்ன பொண்ணு தானே பயமா இருந்தா நீ ஒண்ணு வர வேண்டாம். சண்டை போட்டு நானே வாங்கிட்டு வரேன். நீயா நீ சண்டை போட போறியா சண்டே? என் பேர் ஒண்ணு சந்தி இல்ல. என் பேரு சிந்து. சண்டை 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 இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிடாதீங்க. அப்படிதான் கூப்பிடுவா. சண்டை 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 சிந்தா. என்ன சும்மா ஏன் இப்படி பண்ற என்ன பண்ற உனக்கு நசை எடுத்து காமிச்சா ஆனா கீழே போடாத என்ன கேளு என்னைய சந்தில கூப்பிடுங்க. ஏன் இப்படி பண்ற சரி சரி போடாதம்மா. இவன் பேச மாட்டான். ஏய் ஏய் இது என்னோடது இது என்னோடது நீ எல்லாமே என் காசா? ஏய் எனக்கு தான் ஆசை தோசை அப்பெல்லாம்
எஜமானி அம்மா, எஜமானி அம்மா, என்ன இன்னைக்கு மாசம் பிறந்து முதல் தேதி ஆயிடுச்சுல்லம்மா. அதனால இந்த மகாராணிக்கு சம்பளம் வேணுமோ? எதுக்கு? அது இல்லம்மா, வந்து மாசம் பிறந்துட கூடாதே. உடனே வரிசையா எல்லாரும் கியூல வந்து நின்னுடுவீங்களே. இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்னம்மா அது? போன மாசம் கூட நீங்க பாதி சம்பளம் தரல. சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல. முதல்ல ஒழுங்கா வேலை செய். பாபுவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் துவைச்சிட்டியா? துவைச்சிட்டேன். சரி சரி, அப்ப கிளம்பு. தலை வலிக்குது. இது நாங்க காசு கொடுத்து வாங்கின வீடு. உன்னோட பிச்சை காசை எடுத்துட்டு நாங்க எங்கேயும் ஓடிட மாட்டோம். சிந்து, என்னாச்சுமா? ஏமா அழுவுற? என்னாச்சுன்னு சொல்லுமா, சொல்லுடா. வீட்டுக்கு புள்ளைய கூட்டிட்டு வராதுன்னு சொல்லிருக்கல. அவளை கூட்டிட்டு இங்க இருந்து போ. வா சிந்து, வா. இன்னைக்கு ஒருத்தர் லட்டு கொடுத்துட்டு இருந்தாரு, எனக்கும் தந்தாரு. ஆனா 2 பசங்க அதை புடுங்கிட்டு போயிட்டாங்க. பல்லுவும் டக்ளஸும் கூட அதை பார்த்து சிரிச்சாங்க. சரி சரி, போகிட்டு விடு. அவங்கள நான் திட்டிடுறேன், சரியா? அப்ப லட்டு ஓ லட்டுவா? இது எப்படி ஆச்சு? பாக்கெட் எப்படி கிழிஞ்சது? அதானே, இப்பதான் நானே இத பாக்குறேன். பரவாயில்ல விடு, நம்ம வீட்டுக்கு போல. அதுக்கப்புறம் அம்மா கிழிஞ்ச உன் பைய தைச்சு கொடுத்துருவேன், சரியா? சரிம்மா. சிந்து, நீ ரொம்ப நல்ல பொண்ணுல. அம்மா இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எனக்கு அந்த லட்டு வேணும்மா. உங்கள் சிந்து பைரவி. வேடிக்கை பார்க்காத காடை போடு. அவசரப்படாத, இப்போ வந்து பாரு காடு. ஏம்மா, அந்த அம்மா உன்னை எதுக்காக திட்டினாங்கம்மா? நான் உள்ளார வரும்போது ரொம்ப கோவமா பேசினாங்கல்ல. ஏன்னா உங்க கையில பணம் இருக்குது. அப்படின்னா நம்ம கிட்ட எப்பமா பணம் வரும்? சொல்லுமா, நம்ம கிட்ட எப்பமா பணம் வரும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயமா வரும்டா கண்ணு. என்ன கங்காக்கா, சௌக்கியமா? இது வரைக்கும் நல்லாதான் இருக்கேன். உருளைக்கிழங்கு என்ன விலை? உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபாய். கிலோ 20 ரூபாயா? இதோ இந்த அடிப்பட்ட கிழங்கு. கையில பணம் கொண்டு வந்தியா? இன்னைக்கு கையில சம்பளம் கிடைக்கல, நாளைக்கு கொடுத்துருவேன். அப்ப சரி, கிழங்கையும் நாளைக்கே வந்து வாங்கிக்க. என்ன தாமரை, நானும் தினம் தினம் காசு கொடுத்துதான் சரக்க வாங்கிட்டு வரேன். எனக்கும் ஹாப்பி பர்த்டே வரும்ல? என்ன? இது வேணா 1 கிலோ வாங்கி. நம்ம கிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாம். ஹாப்பி பர்த்டே. டெய்லியும் இந்த ஸ்கூல்ல பசங்க கொண்டாடுறாங்க. நானும் ஒரு நாள் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிப்பேன். அந்த ரவுண்டா இருக்கிற கேக்க வெட்டுவேன், மெழுகுவர்த்தி எல்லாம் ஊதி அணைப்பேன். அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுக்கணும். அவங்க என் ஹாப்பி பர்த்டேக்கு நிறைய வாங்கிட்டு வருவாங்க. எப்பமா எனக்கு ஹாப்பி பர்த்டே வரும்? அது உன்னோட பர்த்டே. சீக்கிரம் வரும்ல? ரொம்ப ஜாலியா இருக்கும். லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆனா இப்ப இல்லம்மா. பின்ன எப்பம்மா? அது சிந்து, வீட்டுக்கு வந்துட்டோம். நான் தான் முதல்லயே சொன்னேனே, அவனால திருந்தவே முடியாது. தாமரையே வந்துட்டா. நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பேசலாம். நான் வந்துட்டேன் பாட்டி.
எப்படிமா இருக்கீங்க? இல்ல இல்ல பசங்க எல்லாம் சாப்பிட கூடாது. நீங்க எதுக்காக என் வீட்டை காவல் காத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? திருடிட்டு போக இங்க என்ன தங்கமும் வெள்ளியுமா கிடக்குது? அது இல்லன்னா எவனாவது வீட்டையே மொத்தமா தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உள்ளர வா. ஒரு நிமிஷம் நில்லு. இன்னைக்கு உன்னை தேடி உமா வந்திருந்தா. ஏதோ தையல் வேலை இருக்குதுன்னு சொன்னா. அவங்கள நான் அப்புறம் போய் பாத்துக்கிறேமா. சரி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தாமரை? கல்யாணத்துக்கு போகணும்னு உன்கிட்ட முதல்லயே சொல்லி இருந்தேல. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இது முடிஞ்சிரும். சீக்கிரம் கொடு. நேத்தே என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்லி இருந்தேல. சொன்ன மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 45 நேத்து ரூபாய். தையல் மிஷின் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் கொடுக்க முடியல. என்னோட செல்லுமா. என்னவோ கதை சொல்ற. 500 ரூபாய் கொடுத்தாங்க. 5 ரூபாய் தானே கொடுத்தா. இதோடா இந்தாங்க. சரி. உனக்கு என்ன பாரு? உமாக்கா என்ன பணம் தரலையே. பணம் தானே. இந்த தையக்கூலியும் சேர்த்தா மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தமா 600 ரூபாய். 600? நீ 2 மாசமா வீட்டுக்கு வாடகை கொடுக்காம இருக்கல. அதுக்கும் இதுக்கும் சரியாயிடுச்சு. உமாக்கா வீட்டு வாடகை 2 மாசத்துக்கு மொத்தமா 400 ரூபாய் தானக்கா. 400 ரூபாய் நீங்க கழிச்சுக்கிட்டாலும் 200 ரூபாய் தரணும்ல. 200? அது அடுத்த மாசம் வாடகைக்கு சரியாயிடும். மாசம் பிறந்தா உன்கிட்ட வாடகை தானு கேக்குறது நல்லாவா இருக்கு? வரேன். உன்கிட்ட பேசுனதுல எனக்கு டைம் ஆயிடுச்சு. அது சரி, பத்திரிக்கை வச்சிட கூடாதே. இவ வீட்ல ஒரு வாரத்துக்கு அடுப்பு எரியாது. கல்யாணத்துல ஒரு வாரத்துக்கு சேர்த்து கொட்டிக்குவாங்களே. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு ஜமுனா. இல்லனா போய் நேரு. சும்மா இது நல்லா இருக்குது. வர்ற 200 300 ரூபாய் வச்சு என்ன செய்யறது? சிந்துவும் வளர்ந்துட்டு இருக்கால. ஏன் ஜமுனா, உனக்கு ஊர்ல நிறைய பேரு தெரியும்ல. எனக்காக ஏதாவது வேலை வாங்கி தாயே, உனக்கு புண்ணியமா போகும். என்னக்கா இது? எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, நிச்சயம் உனக்கு பெரிய வேலை எல்லாம் கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காம இந்த ஜமுனா கிட்ட மேட்டர் சொல்லிட்டல்ல, நிச்சயம் வேலை கிடைச்ச மாதிரிதான். உங்கள் சிந்து பைரவி. ஓ, ஹாப்பி பர்த்டே ட்ரெஸ் எடுக்கலாமா? அம்மா கிட்ட தைக்க சொல்லி இத போட்டு விடுறேன். எனக்கு ஒரு சந்தேகம்மா, ஏமா இன்னும் எனக்கு ஹாப்பி பர்த்டே வரல? உன் பர்த்டே தான் வருஷம் வருதே. எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரல? மெழுகுவர்த்தியே அணைக்கல, ரவுண்ட் ரவுண்ட் கேக்கையும் வெட்டலையே. அவ்வளவுதானே. இந்த வருஷம் உனக்கு பர்த்டே வரும்போது நீ விரும்பினதெல்லாம் செய்யலாம். அது எப்ப வரும்? அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. 7-8 மாசம் ஆகும். 7-8 மாசமா? அதுல கை வைக்காத, அடிபட்டு சிந்து. இந்தா 7-8 மாசமா? ஆமா. 1 2 3 4 5 6 7 8. ஆனா அம்மா, நீதான் எப்பயுமே வேலை செஞ்சிட்டு இருக்கியே, என் பர்த்டேவை நீ மறந்து போயிட்டேனா? அப்படியே நான் மறந்தாலும் நீ எனக்கு நினைவுபடுத்திடு, சரியா? ஆனா என் பர்த்டே எப்பன்னு எனக்கு தெரியாதே. சிந்து, அம்மாவை வேலை செய்ய விடுமா? சொல்லுமா, என் பர்த்டே என்னைக்குன்னு தயவு பண்ணி சொல்லு. சரி, நான் சொல்றேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது, சரியா? கேட்க மாட்டேன். வா, வா. உன் பர்த்டே எப்ப வரும் தெரியுமா? உன் பர்த்டே அன்னைக்கு தான் ஊர்ல எல்லாரும் புது புது ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ரோட்ல கையெல்லாம் குலுக்கிக்குவாங்க.
எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸ்பீக்கர்ல பாட்டு போடுவாங்க, எல்லாரும் சாலியா டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் நடுராத்திரியில அந்த வானத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும். டமால் டமால் டமால். அவ்வளவுதான். அன்னைக்குதான் உன்னோட பர்த்டேன்னு ஞாபகம் வச்சுக்க, சரியா? ஆனா என் பிறந்தத தயவு செஞ்சு இனிமே எந்த கேள்வியும் கேட்க கூடாது. வேலை செய்யணும். போய் விளையாடு போ. கேட்டியா? பட்டாசெல்லாம் வெடிக்குமா, டமல் 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 சத்தம் கேக்குமா, எல்லாரும் ரோட்டுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களாம், ஸ்பீக்கர்ல பாட்டெல்லாம் போடுவாங்களாம். அன்பு கரங்களில் அடக்கலமானது அழகிய பொம்மை. என்ன சொல்றது? ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. அன்பு கரங்களில் அடக்கலமானது அழகிய பொம்மை. ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. சிலர் அது புதியது பழதானால் அது சிலர் வாழ்வினை புதிதாகும். சிலரது உடைமைகள் உருவிழந்தால் அது சிலர் உறவாயுருமாறும். பூங்குயில் தினம் பாடும் இங்கே ஆசையின் பல்லவி. இரு தோழிகள் கதைதானம்மா உங்கள் சிந்து பைரவி. என்னாச்சு? என்னம்மா? வெளியில வந்து பாரு, என் பர்த்டே வந்துடுச்சு. வெளியில பசங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க.